இப்போ 20,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு அட்லீஸ்ட் நம்ம தியரி சேஸ் 20 to 25% சேவ் பண்ணா பிராக்டிகலா சேர்க்கவே முடியாது அவங்களால. 2000 3000 ரூபாய் மாசம் சேர்க்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். ஆனா ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பளத்துல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு 25 26 வயசு பையன் வச்சுக்கலாம். அவர் அதே 25 வருஷம் வருமானத்திலே இருக்க மாட்டார் இல்லையா? அவர் வருமானம் ஏறிண்டே இருக்கும். அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணோம், 10% 15% அவங்களோட வருமானத்துல 2000 ஒரு 3000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 5% 10% இன்க்ரீஸ் பண்ணே வந்தாங்கன்னா ஓவர் இயர்ஸ் ஆஃப் டைம் அவங்களோட வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இப்போ முதல்ல என்னன்னா அவங்க முதலீடு பண்ணும்போது அதை கூர்ந்து கவனிக்கிறதுக்கான ஒரு சாதிக்குள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், முதல்ல சின்ன ஒரே ஒரு மாங்காய் மரம் வச்சிடறோம், டெய்லி பார்த்துட்டே இருப்போம் அந்த மாங்காய் மரம் வளருதா ஒரு சரி வந்து ஒரு இடத்துல சின்ன காய் வந்துச்சுன்னா அதோட ஆசை நிறைய வந்துடும், பெரிய மரமா வளர்ந்துடும், பழம் தரும். இதுதான் நம்ம சின்ன சின்ன முதலீடுகள் ஆரம்பிக்கும் போது சின்னதுல அமௌண்ட் அதே நம்ம நிக்க போறது இல்ல. யாராவது யூகேஜி ப்ரீ கேஜி படிச்சுட்டு அதே கிளாஸ்ல இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு தானே போகும். இப்போ நம்ம முதலீடு எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அது தொடர்ந்து செஞ்சுனே வந்தோம்னா டெஃபினட்டா நம்மளால பெரிய அளவில் சேவ் பண்ண முடியும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ஸ். இப்போ 2 to 3,000 எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும், சேலரிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 30 years 35 yearsல வந்து ஒருத்தர் 35-40,000 சேர்க்கணும். எங்கள்கிட்ட வந்து 2015 ஒருத்தர் நாங்க வந்து ஒரு 2012 நாங்க ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ஃப்ரீடம் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்து நம்ம இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ஒருத்தர் நாணய விகடனோட சேர்ந்து அந்த ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ஒருத்தர் 2000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு 2025 ஒரு மாதம் வந்து 1,25,000 ரூபாய் சேவ் பண்றாரு.